மருத்துவத்தை கத்துக் கொடுக்கறதாவும் சொல்றீங்க. கண்டிப்பா. அது எப்படி பாசிபிள்? அதுக்கு எங்க கிளாஸ், எப்படி வரணும்? ஒரு சில நபர்கள்ட்ட போனப்ப எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. அப்ப என்னுடைய விஷயங்கள் எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவத்தை, அந்த சித்த மருத்துவத்தை நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி சரி. அதனால எனக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா நான் எங்க வரணும்னு சொல்றேன். சென்னை தான். எங்க வரணும்னு சொல்றேன். ஆன்லைன்ல எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க முடியாது? ஆன்லைன்ல நிச்சயமா கொடுக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, லைவ்ல நம்ம தொட்டு காட்டு, புரியுதுங்களா? லைவ்ல நம்ம செஞ்சு காட்டுவோம். இந்த மருந்து இப்படிதான் செய்யணும்னு அளவு முறைகள் இருக்கு, அனுமானங்கள் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு காமிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். அப்படி என்னதான் கலக்குறீங்க உங்க மருந்துல? எல்லாம் நம்ம உணவு தாங்க. அஞ்சரைப்பட்டி கான்செப்ட் தான். எல்லாமே அதை மறந்துட்டாங்க. பட்டை ஏலக்காய் கிராம்பு தானா? அஞ்சரைப்பட்டி பட்டை ஏலக்காய் கிராம்பு, சுக்கு மிளகு திப்பிலிங்கிறது ஒரு 4-5 மூலிகை தான். ஆனா அது இல்லாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. எல்லாமே அது ஒரு % நம்ம கலப்போம். இது இல்லாம நிறைய மூலிகைகள் நம்ம முறையா தயார் பண்றோம். சரி, இருக்கட்டும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ல நம்மளே குணப்படுத்திக்கலாமே, இதுக்கு எதுக்காக மருத்துவர்? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுதாங்க. ஆமா, புரியுதுங்களா? இப்ப அவங்களுக்கு என்ன அளவு முறை, அனுமானம் எப்படி எடுக்கணும், என்ன வியாதிக்கு கரிஞ்சீரகத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. கரிஞ்சீரகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, மரணத்தை தவிர அனைத்துக்கும் மருந்துட்டாங்க. ஆமா. அப்போ அது எப்படி எடுக்கணும் விதிமுறைகள் இருக்கு. இப்ப தேன்ல கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும், நெய்யில கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும். சரிங்களா? இப்ப தண்ணீர்ல கொடுத்தா ஒரு மாதிரி வேலை செய்யும். சரிங்க. ஒவ்வொன்றுக்கும் அனுமானங்கள், அளவு முறைகள் வைத்தியர்களுக்கு தான் தெரியும். நீங்க படிக்கிறீங்க. ஆமா. சரி, நீங்க ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தீங்க, டயாலிசிஸ்லாம் ஸ்டாப்பே பண்ணிடலாம், போகவே தேவையில்லை. நானே பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டயாலிசிஸ் போனாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே கன்ஃபார்ம் பண்ணாம கீமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டயாலிசிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நல்லா இருந்தவர் இப்படி ஒல்லி ஆயிட்டார். என்ன, ஆளையே உருக்கிட்டாங்க. இன்னும் 4 தடவை அவருக்கு டயாலிசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட நிலைமையை ஆண்டவை தான் காப்பாற்றணும். அந்த மாதிரி அவர் இருந்தாரு. நான் கண் கூட பார்த்தேன் இதை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ நீங்க டயாலிசிஸ் அவாய்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட மருந்தே இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் டயாலிசிஸ்க்கும் அலோபதிக்கும் போயிட்டு இருக்காங்க? சித்தாவை அவங்களுக்கு இதுக்கான புரிதல் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். புரிதல் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க போக மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உடல் குறையாது. நம்ம மருந்துல உடல் குறையாது. உடல் எனர்ஜி தரும், சக்தி தான் அதிகரிக்குமே தவிர உடல் குறையாது. வியாதிகள் குறையும். சித்த மருத்துவத்தை முழுமையா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்ச நான் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட்ல நான் சொல்லித்தரேன்னு சொல்றேன். சரி சரி. ஓ, அதாவது நீங்க எதுல நல்லா பக்காவா தேர்ந்தெடுக்கீங்களோ, இப்ப 100 வியாதினா அதுல ஒரு சில வியாதிக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கு. அந்த வியாதிக்கான மருந்து நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க விருப்பப்படுறீங்க. நானும் முழுமை அடையல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல முழுமை அடைய முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா அவன் கடவுள் ஆயிரும். சரிங்களா? அப்ப நம்ம சாதாரண மனித மருத்துவர் தான். அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்னென்ன வியாதிக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமோ அந்த வியாதிக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அது கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. சரி 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 சரி. சூப்பர். இப்ப ஒரு சில விஷயம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இந்த டாக்டர்கிட்ட போலாம்ப்பா, இவர் கைராசிக்காரர், நான் எதை செஞ்சாலும் குணமாவது இவருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் உண்மையா மருத்துவத்துல இல்ல சும்மா டயலாக் தானா? இல்ல, கண்டிப்பா அது உண்மை. அப்படியா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, நான் ஃபர்ஸ்ட் மருந்து செய்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழுது இறைவன்ட்ட பிரார்த்தித்து துவா கேட்டு அப்புறம் தான் நான் ஆரம்பிப்பேன். மருந்து கொடுக்குறப்ப என்னுடைய பிரார்த்தனை இறைவன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் நான் ஒரு நபருக்கு நான் மருந்து கொடுக்குறேன், இப்போ இந்த மருந்தை கொண்டு அவனுக்கு ஷிஃபா கொடு, அதாவது அவனுக்கு நோயாளிக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி தான் கேட்டு அவன்கிட்ட மன்றாடி வாங்குவேன். அப்படி கொடுக்கக்கூடியப்ப அவங்களுக்கு பூரணமா சரியாயிடும். தவா 50%, துவா 50%. நிச்சயமா. சரி சரி.